ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா புது டாஸ்க், அதாவது ஆல்ரெடி வந்துட்டு இந்த நகை திருட்டு டாஸ்க்கு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு டாஸ்க் வந்துட்டு டெய்லியும் வைக்கிறாங்க இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடர்ன் சினிமாஸ் வின் பண்ணாங்க, ரெண்டாவது வந்துட்டு ரெட்ரோ வின் பண்ணாங்க. இன்றைக்கி மூணாவது ரொம்ப முக்கியமான டாஸ்க்கு. இதை பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் கோட்டை விட்டாங்க மாடர்ன் சினிமாஸ். ஜஸ்ட்டு மயிர் இழையில் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் போச்சு. ஏன்னா சூப்பராக வந்து அதாவது செம்மையாக பண்ணாங்க மாடர்ன் சினிமாஸ். அதுவும் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா நம்ம கானாவனத்தும் கமருதும் தான். ரொம்ப அழகாக அதாவது கடகடகம் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்டிங் வந்துட்டு டென்ஷனில் அந்த எழுத்தை மாற்றி வைக்கிறாங்க, இந்த பக்கம் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்துட்டு அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவருக்கு எப்பயுமே கன்ஃபியூஷன் தான். கானாவனத்து சூப்பரான டாஸ்க்லாம் செம்மையாக பண்ணுவார். இந்த வேர்ட்ஸில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாப்பில், இவரும் ஆகிட்டாப்பில். டென்ஷனில் அவங்க கத்துறாங்க, இவங்க கத்துறாங்க, கொஞ்ச நேரம் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அடுக்க ஆரம்பித்தாங்க. டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணாங்க. இவங்க 5 பாயிண்ட்டு, அவங்க 6 பாயிண்ட்டு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் அந்த முன்னாடி வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்துன்னா இந்த டீம் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாட்டில் வந்துட்டு இந்த வயிற்றில் வந்துட்டு குச்சியை வச்சுட்டு ஆடுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸாகவும் இருக்கும் லெட்டர்ஸில் சிக்கன் CHICன்னு இப்படி அடுக்கி அதை வந்து வச்சு அப்படியே வரணும். இந்த பக்கம் அந்த பாக்ஸில் வந்ததுக்கப்புறம் போடணும். இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்க. ரெட்ரோ டீம் வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக காமாக, ஏன்னா அவங்ககிட்ட தான் நகை இருக்குது, அவங்களுக்கு டென்ஷனே கிடையாது. இவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்குது. ஏன்னா நகை போச்சுன்னா வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சு, டைரக்ட் நாமினேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நகையை கையிலேயே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு பிக் பாஸ் கொடுக்க போகிற அந்த விஷயம் என்னென்னா கேன்சல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக வந்துட்டு அவங்களும் வந்து அங்கே வைக்கணும். ஏன்னா திருடுறது தான் கேமு, இவங்க எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ எப்படி கேம்? ஏன்னா இது வந்துட்டு நம்ம விக்ரம் வந்து அந்த கன்ஃபர்ஷனில் கேட்பார், எப்படி சார் இந்த மாதிரி அவங்க கையில் வச்சுருக்கோம் நகை, அவங்க எப்படியும் போனால் கேட்பாங்க, எப்படி அதுக்கு இன்னும் இங்கேயே வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னும் போது அதை பற்றி பதிலே சொல்ல மாட்டார். ஸ்ட்ரெயிட்டாக ஆக்டிவிட்டி ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை மேபி சரி நீங்கள் வச்சுட்டு போங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ இவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமில் ஒரு பிரச்சனை வந்துட்டு மேலே தூக்கி போட்டது ஒரு பெரிய குற்றமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது, எது எப்படியோ. இப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு அந்த நடுவில் நடந்த டாஸ்க்கில் வந்துட்டு லீடிங்கில் வந்துட்டு ரெட்ரோ டீம் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகையை திருடினதும் அவங்க தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.